This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல் பயிற்சி 2.1ல் 7வது கணக்கும் 8வது கணக்கு 9வது கணக்கு. சரிங்களா? பாருங்க, பின்வரும் இயற்கணித கூச்சுகளை வாய்மொழி கூச்சுகளாக மாற்றுக. இதெல்லாம் எப்படி இருந்து பாருங்க, வாய்மொழி கூச்சு இருந்துச்சு, அதை நம்ம இயற்கணித கூச்சா மாத்தணும். இப்ப என்ன இருக்கு, இயற்கணித கூச்சா இருக்கு, இத வாய்மொழி கூச்சா மாத்த போறோம். பாருங்க, டி உடன் 100 அதிகரிக்க அப்படின்னா t+100 எழுதணும். மடங்குனா முன்னாடி எழுதணும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. இப்ப பாருங்க, பின்வரும் இயற்கணித கூச்சுகளை வாய்மொழி கூச்சுகளாக மாற்றுக. அப்ப இது என்னது, x வகுத்தல் 3. அப்ப இதை எப்படி எழுதலாம், x-ஐ 3ஆல் வகுக்க எழுதலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னது, x-ஐ 3ஆல் வகுக்க. ஓகே, அடுத்து பாருங்க, 11 கூட்டல் 10x. அப்ப x-இன் 10 மடங்கை 11உடன் கூட்ட. x-இன் 10 மடங்கை 11உடன் கூட்ட எழுதலாமா? ரெண்டாவது என்ன எழுதிடலாம், அப்போ x-இன் 10 மடங்கை 11உடன் கூட்ட எழுதலாம். x-இன் எத்தனை மடங்கு இருக்கு முன்னாடி, 10. அப்ப 10 மடங்கு. x முன்னாடி இருந்தா மடங்குன்னு சொல்லியிருக்கேன்ல, x-இன் 10 மடங்கை அவங்க எது கூட ஆட் பண்ணிருக்காங்க, பிளஸ் பண்ணிருக்காங்க, 11 கூட. மடங்கை 11உடன் கூட்டுக. அடுத்து பாருங்க, 70 s. இப்படி இருந்தாலும் இதோட மதிப்பு ஒண்ணுதான். 70 பெருக்கல் s-னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இது என்னது, 70ஐ s உடன் பெருக்குக, இல்ல s-ஐ 70உடன் பெருக்குக அப்படி எழுது. எழுவதுடன் s-ஐ எந்த சிம்பிள் இருந்தா என்ன அர்த்தம், பெருக்கல பெருக்குக. அவ்வளவுதான் இந்த கணக்கு. இனிமே அடுத்த கணக்கு பாருங்க. ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஓர் எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூச்சை இயற்கணித கூச்சாக எழுதுமாறு கூறுகிறார். வெச்சி 8+ எனவும் மாறன் 8x எனவும் எழுதுகிறான். 8x, இது 8+x. யாருடைய விடை சரியானது? ஓர் எண்ணை விட 8 அதிகம். ஓர் எண்ணை விட 8 அதிகம், பிளஸ் தானே சேர்ப்போம். ஒரு எண்ணை விட 8 நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னா அந்த இடத்துல என்ன சேர்ப்போம், மைனஸ் சேர்ப்போம். 8 அதிகம்னா இந்த இடத்துல என்ன சேர்ப்போம், கூட்டல் சேர்ப்போம். இதை 8உடன் x-ஐ பெருக்குகனாதான் 8x. அப்போ மாறனோடது என்னது, தவறு. வெற்றியோட தான் என்ன நம்மளுக்கு சரி. அப்ப என்ன எழுதணும், யாருடைய விடை சரியானது, வெற்றியின் விடை சரியானது. புரிஞ்சுச்சா? ஒரு எண்ணை விட, இந்த எண் தான் x, அதை விட 8 அதிகம். இப்போ அதை 8+x இல்லைன்னா x+8ன்னு எழுதலாம். அதான் வெற்றியோடது சரி. அடுத்து பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. g ஆனது 300 எனில் g-1 மற்றும் g+1 மதிப்பு ஆனது. g யோட மதிப்பு எத்தனையா, 300. g-1 என்னன்னு கேட்டிருக்காங்க, g+1 கேட்டிருக்காங்க. அப்ப g யோட இடத்துல என்ன போட்டுடலாம், இங்க 300 - 1. இங்க என்ன போட்டுடலாம், g+1. g கூட இருக்கிற இடத்துல என்ன போட்டுலாம், 300 + 1. 300ல இருந்து 1 கழிச்சா எத்தனை, 299. 300 கூட 1 கூட்டினா எத்தனை, 301. அப்ப அந்த எண்கள் என்னதுலாம், 299, 301. பாருங்க, g ஆனது 300ங்கிறதுனால g யோட இடத்துல 300 போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 2s - 6 ஆனது 30 எனில் s-இன் மதிப்பு யாது? பாருங்க, 2s - 6 ஆனது 30 எனில் s-இன் மதிப்பு என்ன? இப்ப 2s மட்டும் இங்க வச்சிருக்கோம், 30ங்க இருக்கும். இந்த -6 அங்க போகும்போது இப்படி போகும், +6ன்னு போகும். அப்போ 2s = என்னது, 30 கூட்டல் 6 36. நம்மளுக்கு s-ஓட மதிப்பு தானே தேவை. இப்போ s-ஐ மட்டும் வச்சுட்டு, s2 என்ன இதுல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அப்ப பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இங்க வரும்போது எப்படி போகும், வகுத்தல்ல வரும். பின்னாடி கொடுக்கலாமா, 1 2 2, 1 2 2. மீதி இங்க 1 கொடுத்தா என்ன கொடுக்கும், n 2 16. அப்ப s-ஓட மதிப்பு என்ன, 18. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோல நம்ம 10 சம் அப்புறம் நம்ம இருக்க 1 வர்ஸையும் பார்க்கலாம். சரிங்களா?